ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கமிங் இயர் 2025 குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே நமக்கு வருது. அது எல்லாருக்குமே தெரியும். அதில் எப்படி சிலபஸ் வந்து 6 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக நம்ம குரூப் 4 பார்க்கலாம். குரூப் 2 குரூப் 4 சேம் சிலபஸ் தான். ஜென்ரல் தமிழும் சேம் சிலபஸ் தான். ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் சேம் சிலபஸ். அதனால நான் குரூப் 2 குரூப் 4னு கொடுத்துருக்கேன். மெயினாக நம்ம குரூப் 4 பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல 3 பகுதியா பிரிப்பாங்க. இலக்கணம் அப்படின்னா நமக்கு 21 தலைப்பு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி பகுதி ஆ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல 10 தலைப்பு வரும். இதே பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 21 தலைப்பு கொடுத்திருப்பாங்க. பாருங்க, நூலகம் பற்றிய செய்திகள் இதோட சேர்த்து 21 தலைப்பு வருது. இதுதான் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல 3 பகுதியா பிரிப்பாங்க. இதே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு அப்படின்னு சொன்னா அது 10 யூனிட் வரும். மேக்ஸோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பாருங்க, பொது அறிவியல் அப்படின்னா சயின்ஸ். அது நெக்ஸ்ட் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். தேர்ட் வந்து புவியியல் அப்படின்னா ஜியாகிரபி. ஃபோர்த்து வந்து இந்தியாவின் வரலாற்று மற்றும் பண்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்திய ஆட்சியல் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் 8th யூனிட் பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது மேக்ஸ். பாருங்க, அதுதான் வந்து நமக்கு வந்து இவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்க நமக்கு வந்து சிலபஸ். தமிழுக்கும் சரி, பொது அறிவு, பொது அறிவுல மேக்ஸும் சேர்த்து தான் நமக்கு 10 யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். ஸோ நமக்கு தமிழ் வந்து 100 கொஷின் வரும், மேக்ஸ் 25 வரும், ஜிஎஸ் 75 கொஷின் வரும், மொத்தம் நமக்கு 200 கொஷின் வரும். 200 கொஷின் வரும். ஸோ வந்து தமிழில் வந்து 95 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். மேக்ஸில் 22, 23 அந்த மாதிரி எடுத்தாகணும். ஜிஎஸ் வந்து 65 அந்த மாதிரி, அதாவது 60 அபோவ் இந்த மாதிரி எடுத்தால் நம்ம ஈஸியாக வந்து போஸ்டிங் போகலாம். அதாவது நீங்கள் எப்படின்னா வந்து இந்த போஸ்ட் அந்த போஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த போஸ்ட் வேணாலும் எடுக்கலாம். அதாவது சீக்கிரமா கவுன்சிலிங் போற மாரி. நியர்லி வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மார்க் தான் இது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா, கண்டிப்பா வந்து தமிழ் வந்து 95 எடுத்தே தான் ஆகணும். அத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. தமிழையும், மேக்ஸையும் நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா 90 அபோவ் எடுத்தாகணும். அதுவும் நீங்க 95 எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க் வந்து ஸ்கோர் அப் ஆகுறதுக்கு. அதே மாரி மேக்ஸ் வந்து கண்டிப்பா 20+ எடுக்கணும். நீங்க 22, 23 அந்த மாரி எடுத்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு வந்து மார்க் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஜிஎஸ் 60+ எடுக்கணும். 55+ 60+ கண்டிப்பா எடுக்கணும். 60+ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆகும். இந்த 3லையுமே வந்து நம்ம எடுக்கும்போது தான் வந்து வரும். ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ வந்து நமக்கு எப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னா வந்து ஜூலை 13 வருது. இதே வந்து குரூப் 4 குரூப் 2 அப்படின்னா செப்டம்பர் 28 வருது. இது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட். இது வந்து பெருசாகவும் நமக்கு வந்து ஒன்றும் இது கிடையாது. ஸோ இப்போ நம்ம தமிழ் பார்க்கலாம். தமிழ் நம்ம பார்த்தோம், பகுதி ஆ, ஆ, ஈன்னு பார்த்தோம். ஸோ இலக்கணம் வந்து நமக்கு வந்து 21 தலைப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 21 தலைப்புல இருந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 40+ கொஷின்ஸ் வருது. முதலாம் வந்து 30+ கொஷின்ஸ் வந்துச்சு, அப்புறம் 35+ கொஷின்ஸ் வந்துச்சு, இப்போ 40+ கொஷின்ஸ் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இலக்கணம்ல கொஷின்ஸ் ஏற்ற நமக்கு வந்து நம்மளை ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அது வந்து அது மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து பகுதி ஆ செய்யுள் அப்படின்றது 10 தலைப்பு தான். இதுல தான் நம்ம வந்து ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே படிக்கிறது. கம்பராமாயணம், ஸோ அந்த மாதிரி எல்லாமே படிக்கிறது இதில் தான் வரும். ஸோ இதில் நமக்கு எப்படி பார்க்கும் அப்படின்னா வந்து 28+ கொஷின்ஸ் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பகுதி இ உரைநடை அப்படின்னா இதில் தான் நமக்கு வந்து பாரதியார், பாரதிதாசன், உடுமலை நாராயணன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து பட்டுக்கோட்டை இந்த மாதிரி வந்து ஆத்தர்கள், அதாவது வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பத்தி படிக்கிறது தான் வந்து நமக்கு வந்து பகுதி ஈல வரும். அதாவது தமிழ் அறிஞர்களும் சான்றோரும் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுல. ஸோ இதில் 30+ கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும்.
ஸோ தமிழுக்கு என்னென்ன படிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நியூ புக் தான் கவர் பண்ணணும். 6th to 10th நியூ புக் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் 11th 12th நியூ புக் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் 6th to 12th ஓல்டு புக். அப்புறம் 11th 12th அட்வான்ஸ் தமிழ். அட்வான்ஸ் தமிழ் அப்படின்றது சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்கிறது தான் அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 11th 12th ஓல்டு புக்கும் நம்ம படிக்கணும். ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் ஆகும். ஏன்னா இப்போ நடந்த குரூப் 4 குரூப் 2 ரெண்டுலேயுமே ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் டேரெக்டாக 3 கொஷின்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ வந்து நமக்கு ஒவ்வொரு கொஷினும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேரெக்டாக ஒரு 3 கொஷின்ஸ் வருது அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து கிரேஸ் மார்க் மாதிரி டக்குன்னு அப்படியே அதுவா அப்படியே எடுத்துக்கிறது மாதிரி. ஸோ நியூ புக் வந்து 6th to 10th புக்கு நம்ம கவர் பண்ணும்போது நம்ம நியர்லி 70% நம்ம கவர் பண்ணிடலாம். அப்புறம் 11th 12th நம்ம படிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து 11th 12th அட்வான்ஸ் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து 11th 12th புக்கும் அட்வான்ஸ் தமிழும் ஒரே புக்கு நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது, தனித்தனி புக் இருக்குது, நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இது 11th புக்கு, இது வந்து 12th புக்கு. இது சிறப்பு தமிழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது 11th சிறப்பு தமிழ், இது 12th சிறப்பு தமிழ். ஸோ வந்து நமக்கு புக்கு நார்மல் புக்கு வேற, சிறப்பு தமிழ் புக்கு வேற. ஸோ ரெண்டு நமக்கு டிஃப்ரெண்ட் தான். அதே மாதிரி தமிழுக்கு நம்ம இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் கைஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிலபஸில் வந்து சில டாபிக்ஸ் வந்து ஓல்டு புக்கில் மட்டும் தான் கவர் ஆகும். அதனால தான் நம்ம ஓல்டு புக் படிக்க சொல்கிறோம். அதே மாதிரி சிறப்பு தமிழ் அப்படின்னு வரும்போது சிறப்பு தமிழ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்துருச்சு. இப்போலாம் நான் வந்து இந்த வருஷம் நடந்த குரூப் 4 குரூப் 2 அதோட கொஷின் அனாலிசிஸ் நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கொஷின்ஸ் எங்கெங்கே எடுத்திருந்தாங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து லாஸ்ட் குரூப் 4லேயே நமக்கு எவ்வளோ அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கொஷின் வந்திருக்குன்ற அனாலிசிஸ் போட்டிருக்கேன். அதாவது 2022 குரூப் 4 நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்னுங்கும்போது ஃபுல்லாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் இந்த மாதிரி எல்லாமே படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, நான் வந்து சிலபஸ் வைஸ் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 டிஆர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸில் 4 டிஆர் தான் பார்ப்பாங்க. அது நமக்கு நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஓல்டு புக்கில் 6th டேர்ம் 1 இருக்குது பாருங்க. நியூ புக்கில் வந்து 7th டேர்ம் 2 இருக்குது. ஸோ அவங்க 4 டிஆர்னு பார்க்கும்போது அவங்க நியூ புக்லேயும் கேட்கலாம், ஓல்டு புக்லேயும் கேட்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி நான் இதை வந்து 10 கீழ்கிழக்கு நூல்களில் வரும் 4 டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஏன் வந்து 6th to 10th படிக்கிறோம், 11th 12th படிக்கிறோம், ஓல்டு புக்கு 10th 11th அதை மாதிரிலாம் ஏன் படிக்கிறோம்னா, இங்கே பாருங்க புறநானூறு வந்து 9th புக்கில் இருக்கு, அதுக்கப்புறம் 11th புக்கில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 11thலையும் இருக்கு, 12thலையும் நமக்கு இருக்கு. ஓல்டு புக்கு பாருங்க, ஓல்டு புக் புறநானூறு 12th, ஓல்டு 10th, ஓல்டு 6th, பாருங்க ஓல்டு 9th டேர்ம் 3. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு சிலபஸ்ல தான் பார்ப்பாங்க. புறம் 400 அப்படிங்கும்போது இத்தனை இடத்துல கவர் ஆகும்போது அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால தான் நம்ம நியூ புக்லையும் படிக்கணும், ஓல்டு புக்லையும் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சிலபஸ் வைஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் நிறைய பேர் நினைப்பாங்க சிலபஸ் வைஸ் அப்படின்னா தேடி தேடி படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து ஆ ஆ இ 3க்குமே வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது ரெண்டுக்கும் வந்து பேஜ் நம்பரோட நான் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஜ் நம்பரோட வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து எப்படி நம்ம நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுலையுமே நம்ம வந்து எப்படி வந்து கவர் பண்ணுறது தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நோட்ஸை வந்து ஷேர் பண்ணி நான் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இதுக்கு நம்ம வீடியோஸும் நம்ம யூடியூப்ல வந்து போட்டிருக்கோம். இதுக்கான மெட்டீரியல் வந்து டெலகிராமில் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும். 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் குரூப் 2 பார்க்கலாம், குரூப் 3 பார்க்கலாம், குரூப் 4 பார்க்கலாம். அதே மாதிரி இஓ எக்ஸாம் அப்படி பார்த்தா கிரேடு 3 கிரேடு 4 அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு வந்து கம்பல்சரி போடுவாங்க. தமிழ் கம்பல்சரி எக்ஸாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுதும் போதும் சரி, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இலக்கணமுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக தமிழ் இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் வந்து நமக்கு வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸோ தமிழில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. தமிழ் வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து
நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்பீங்க. ஆல்ரெடி நோட்ஸ் எப்படி எடுக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழுக்கு அண்ட் ஜிஎஸ்க்குமே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ல வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு செய்யுள் பாடல் வரி வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாது. அதுதான் நமக்கு முக்கியமாக நமக்கு வர ஒரு டவுட்டாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து 8th புக். 8th புக்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. 8th புக்கில் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு மனப்பாட பாடலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 2 to 3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மேபி அதுலேருந்து ஏதாவது நம்ம கொஷின்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது எப்படி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா அந்த மாதிரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக என்ன அப்படின்னா இந்த லைன்ல இருந்து பின்னாடி புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லைனை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். மேபி டேரெக்டாக புக்கில் இருக்கிறதுனால அந்த லைனை கொடுத்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் லைன் அந்த வரிகள் பாடல் வரிகளை படிக்கிறது 3 விதமாக படிக்கணும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸும் லாஸ்ட் 2 லைன்ஸும் படிக்கணும். அதுக்கப்புறம் மனப்பாட பாடலாக இருந்தால் அதை 3லேருந்து 4 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. படிக்க வேண்டாம், நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா புக் பேக்ல இருக்கு இல்லை வந்து இதுல ஏதாவது வந்து கீழே வந்து மீனிங் தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க, சிறப்பாக ஏதாவது மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா தனியாக வந்து பிரித்தல் அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து தனியாக பாடல் வரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பாடல் வரியும் நமக்கு கேட்பாங்க. பாருங்க, செந்தமிழ் செங்கரும்பே அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 லைன்ஸ் செந்தமிழ செங்கருமே செந்தமிழ சீர்கார்க்கும் நந்தா விளக்கினை நாயகியே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 2 லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாடல் வரிகள் படிக்கும் போது நம்ம பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகுது பாடல் வரிகள் இப்போ வச்சுக்க நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து லெசன்ஸ் நம்ம நடத்தி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், 6th to 9th வரைக்கும். அதில் சொல்லும் போது நான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒவ்வொரு இயலையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பாரதியார். ஸோ நம்ம எதுக்கு வருவாங்கன்னா பார்ட் சி, அதாவது பகுதி ஈல வருவாங்க. ஸோ இப்படிங்கும்போது இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா வந்து அவரோட சிறப்பு பெயர்களை பாருங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அரிகன், மரம்பாட வந்த மரவன். ஸோ அப்படின்னு என்றெல்லாம் பாரதாசன் இவரை புகழ்ந்து உள்ளார் அப்படின்னா வந்து 2 விதமாக கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் யாரை புகழ்ந்தான்னு கேட்கலாம், இல்லாட்டி இது யாரோட பெயர்கள் அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு கொஸ்டின். இன்னொன்று வந்து அவரோட பெயர் பாருங்க, சுப்பிரமணியம் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பன்முகத்தன்மை கொண்டு கேட்பாங்க இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா அவரோட இதழ்கள் பாருங்க. ஸோ இந்தியா மற்றும் விஜயா, ஸோ இதழ்கள் கேட்கலாம். அதே மாதிரி உரைநடை நூல்கள்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி உரைநடை நூல்கள்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து கவிதைக்கு வாங்கினாங்களா, நாடக நூலுக்கு வாங்கினாங்களா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி. அதோட இதெல்லாம் நான் வந்து லிங்க்ல கொடுக்குறேன். ரொம்ப பேசணும் அப்படின்னா வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. தமிழுக்கு நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். தமிழ் வந்து நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் அப்படின்னா தமிழே நமக்கு 100 மார்க்கு, அதில் 95 அப்படின்ற எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு ஸ்கோரிங்கில் வந்துடும். ஸோ அதனால தமிழ் நான் இவ்வளோ சொல்கிறேன். தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு எல்லாமே படிங்க. நியூ புக் படிங்க, ஓல்டு புக் படிங்க, சிறப்பு தமிழும் படிக்க ட்ரை பண்ணுங்க. சிறப்பு தமிழ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன் அப்போ நிறைய கொஷின்ஸ் வருது. முதல்ல 1 or 2 கொஷின்ஸ் வருது. இப்போ 7 to 8 கொஷின்ஸ் வர அளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படின்னா நம்ம எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அப்படின்னா அதை வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு பிரிப்பாங்க. காமன் 9th 10th புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 6th to 8th வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. 11th 12th அது பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக் இதெல்லாம் கவர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபிசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இருக்கு, மோஷன் இருக்கு, லைட் இருக்கு, சவுண்ட் இருக்கு, மெஷர்மெண்ட் இருக்கு, ஹீட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஃபிசிக்ஸில் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அது மாதிரி கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆசிடு, பேஸு, ஃபர்டிலைசர், கார்பனேட்டிக்ஸ், காம்பவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். பயாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசீஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், ஜெனட்டிக்ஸ், அதாவது நோய்கள், அந்த மாதிரி
ஜெனடிக்ஸ்னா மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் சொல்றோம். ஸோ இதில வந்து நீங்க படிக்கிறத ஒண்ணு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா, பயாலஜி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. இல்ல பயாலஜி ஃபுல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அளவு பாருங்க. ஒண்ணு பிசிக்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரி ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சா படிங்க, இல்லாட்டி ஒமிட் பண்ணிடுங்க. ஆனா சயின்ஸவே நீங்க ஒமிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களால எவ்வளோ முடியுதோ சயின்ஸ் கொஞ்சம் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப வர ஃபியூச்சர் எக்ஸாம்ல எதையுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. சயின்ஸ் வந்து உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு. பிசிக்ஸா இருக்கா, கெமிஸ்ட்ரி இருக்கா, பயாலஜி இருக்கா? ஒண்ணு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்க. அத நீங்க நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பயாலஜில கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னவோ அத மட்டும் படிங்க. இல்ல எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பயாலஜி ஃபுல்லா பார்த்துட்டு, ஃபுல்லா அப்படின்னா அதில இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு, பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு 1 விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்ல, என்னால சயின்ஸ் ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னா, சயின்ஸுக்கு மட்டும் இந்த கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஃபுல்லாவே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். பிளஸ் பிவைக்யூ. சயின்ஸ்ல வந்து பிவைக்யூ கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ், அப்புறம் போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்க்கணும். இது வந்து நீங்க டெய்லி பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி ரொம்ப பார்க்காதீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவர் டெய்லியும் பார்க்குறீங்க. நீங்க ஃபுல் டே அஸ்பிரண்ட் அதாவது ஃபுல் டைம் அஸ்பிரண்ட் நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்க அந்த மாதிரினா ஓகே. இல்ல நான் வந்து பார்ட் டைமா தான் படிக்கிறேன், நான் ஒர்க்குக்கு போறேன் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷார்ட்டா பார்க்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th தான் நமக்கு பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th to 9thலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன லெசன்ஸ் தான் இருக்கும். இப்போ 12th 1 or 2 லெசன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ ஜியோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10th தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒன்று படித்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் ஜியோகிராஃபியில் நிறையா கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6th to 12th ஃபுல்லாக நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் பேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 3 லெசன்ஸ் இருக்கும். அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு 3 பாடங்கள் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப பேஸு. அதாவது அதுலேயே மேக்ஸிமம் நமக்கு வந்து பாலிட்டியில் வந்து ஒரு 50 to 60% கவர் ஆயிரும் பேசிக்கா. நெக்ஸ்ட் 11th வந்து ஒரு 6 பாடம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 11th ஒரு 6 பாடம் இருக்கு. அதுவும் நம்ம படிக்கணும். அப்புறம் 12th ஒரு 6 பாடம் இருக்கு. அப்புறம் 9th ஒரு 5 பாடம் இருக்கு. இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்க படிக்கிறது. அதுக்கப்புறம் 6th to 8th வந்து சில பாடங்கள் மட்டும் கவர் ஆகும். அதை நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலா பாலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நியர்லி வந்து 15 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும் நமக்கு. 12 to 15 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும் நமக்கு பாலிட்டி. ஸோ பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 10th மட்டும் படிச்சாலும் நியர்லி ஒரு 5 கொஷின்ஸ் 4 to 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதனால நமக்கு 10th ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய சப் டாபிக்ஸ் வரும். ஆக்சுவலா இண்டஸ் அப்படி வரும். இண்டஸ் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு 6th படிக்கணும், 9th படிக்கணும், 11th படிக்கணும். அதே மாதிரி குப்தாஸ் வருவாங்க. குப்தாஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 6th இருக்கு, 11th இருக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு முகல்ஸ், மராத்தாஸ்லாம் வருவாங்க. முகல்ஸ், மராத்தாஸ், டெல்லி சுல்தானேட் அவங்களாம் 7th வருவாங்க, 11th வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சில பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்கள் மட்டும் படிச்சா போதும் நம்ம. அதே மாதிரி வந்து லேட்டர் சோலாஸ், பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை 11th படிக்கணும். அது இல்லாமல் வந்து சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் அவங்க செல்லுது. ஸோ அதெல்லாம் படிக்கணும். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இவ்வளவும் படிக்கணும் அப்படின்னா இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது ஃபுல்லாக நமக்கு மன்னர்கள் மாதிரி தானே வருது. ஸோ அதனால வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர்ஸ், யாருக்கு அப்புறம் யார் வந்தா, நேம், அதுக்கப்புறம் அவங்க எத்தனை ஆண்டு ஆட்சி ஆண்டாங்க பீரியட், அதுக்கப்புறம் வார், அவங்க என்னென்ன வார் வந்து தொடுத்தாங்க, ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா, அந்த மாதிரி பவுண்டரிஸ், அவங்க எவ்வளோ பவுண்டரியில வந்து இது பண்ணாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ், அவங்க ஏதாவது புக்ஸ் எழுதினாங்களா இல்லை அவங்கள பற்றி ஏதாவது புக்ஸ் எழுதினாங்க, அது எதாவது டிரான்ஸ்லேட் ஆகிருக்கா, அந்த மாதிரி புக்ஸ் படி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ், அந்த நவரத்தினங்கள் அப்படி இப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது அதே மாதிரி வந்து ஆர்மி அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பேர்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ், என்ன டேக்ஸ் வச்சு இது வாங்கினாங்க அப்படின்னா இப்போ வந்து சவுத்து அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா,
ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் அப்படின்னா என்ன டேக்ஸ் வந்து விதிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரீஃபார்ம்ஸ், அவங்க என்னென்ன ரீஃபார்ம்ஸ் வந்து நமக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பேசிஸில் தான் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து இந்த பேசிஸில் தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்க்கு எல்லா யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். வித் நம்ம கொஷின் ப்ரூஃபோட போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதனோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாலிட்டி எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் இல்லாத கொஷினே இல்லை. அது மாதிரி அமெண்ட்மெண்ட் 2 இயர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா அது என்ன ரீசனால வந்துச்சு, அது என்ன இயர்ல வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கமிட்டியும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன், அதுக்கான இயர் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு, இப்போ பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவங்க யாரை பண்ணுவாங்க, யாருக்கு கீழே யார் வருவாங்க அப்படின்றது, யாருக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பாலிட்டியில் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நல்லா நோட் பண்ணிக்காங்க. குரூப் 4லேயே வந்து ஸ்டேட்மெண்ட் தான் வரும். ஸோ நீங்கள் நல்லா டெப்த்தாக பாலிட்டி படிக்கணும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். அது நீங்கள் எதை டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த 10வதுல வந்து இந்த 3 பாடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டெப்த்தாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாலிட்டி மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். 11th 12th படிக்கிறதுக்கு இதுதான் பேஸு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நான் டெப்த்தாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதிலே ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைம் மினிஸ்டரு, இப்போ பிரசிடென்ட்லாம் யாருக்கு அப்புறம் யார் வந்து நமக்கு ஆட்சி பண்ணாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கூட இப்போ குரூப் 2ல நமக்கு கொஷின் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க நமக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா 10th 11th 12th படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 10th 11th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணவே கூடாது. 12th வந்து சில லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கு. பேக் டு ஸ்டடி நான் நீட்டாக சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்குமே வந்து நான் கொஷின் ப்ரூஃபோட போட்டிருப்பேன் நான். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, மெயினாக அப்படின்னா கோட்ஸ், மேக்ஸிமம் கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. கோட்ஸ் பார்க்கணும். 5 இயர் பிளான் பார்க்கணும். 5 இயர் பிளான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு பார்க்கணும். ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட் வந்து திட்டக்குழு, அதுக்கப்புறம் வந்து நிதி ஆயோக், அந்த மாதிரி நிதி ஆயோக் அந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக எதுலாம் பண்ணாலும் நீங்கள் வந்து நோட்ஸே எடுத்தாலும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வேர் டு ஸ்டடி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம் வந்து ஐஎன்எமும் யூனிட் 8, அதாவது யூனிட் 7 யூனிட் 8 வந்து நியர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக 10th 6 பாடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 12வதுல அந்த 8 பாடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இதுல இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் நிறையா வரும். நமக்கு 7 to 8 கொஷின்ஸ் நியர்லி வந்துடும் இதில். ஸோ இந்த 6 பாடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 8 பாடம் இம்பார்ட்டன்ட். 11th 3 பாடம் இருக்கும், அதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் 11th போங்க, இந்த மாதிரி பீரியட் கொடுங்க. அது மாதிரி 8th வந்து சில லெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸிமம் நீங்கள் ஒன்று படிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக படிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்து அந்த கொஷின் உங்களுக்கு தெரியாட்டி கூட நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட கொஞ்சம் நமக்கு படிச்சிருந்தா ஓகே இந்த ஆப்ஷன் வராது அந்த ஆப்ஷன் வராதுன்னு சொல்லி நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 10th 12th 11th 8th இந்த மாதிரி நீங்கள் ஐஎன்எம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். 7 to 8 கொஷின்ஸ் நமக்கு கம்பல்சரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஎன்எம்ல படிச்சிங்க பார்த்தீங்களா, அதே தான் இங்கே கேரிட் அவுட் ஆகும். ப்ளஸ் திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஜிஎஸ்லையும் சரி தமிழ்லையும் சரி. ஏன் அப்படின்னா குரூப் 1 அப்படின்னா நியர்லி 10 கொஷின்ஸ் வருது. குரூப் 2 அப்படின்னா நியர்லி 7 to 8 கொஷின்ஸ் வருது. குரூப் 4 அப்படின்னா வந்து 5 to 6 கொஷின்ஸ் வருது. ஸோ டோட்டலாக வந்து ஜிஎஸ் தமிழ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ பாருங்கள் 6 கொஷின் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. 6 கொஷின் அப்படின்றது வந்து ஜிஎஸ்லையும் தமிழ்லையும் சேர்த்து வருது. திருக்குறள் அப்படிங்கும்போது நம்ம 6th to 12th புக் 6th to 12th புக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரமும் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி திருக்குறளில் வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நடந்த குரூப் 4 குரூப் 2 கொஷின்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நான் புக் ப்ரூஃப் கூட போட்டிருப்பேன் நான் வேர் டு ஸ்டடியில், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதில் திருக்குறள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 9 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக படிக்கிற ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆகும் யூனிட் 9.
ஸோ யூனிட் 8 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட் 8ல தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். நியர்லி வந்து நமக்கு 13 to 15 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு யூனிட் 8ல. நெக்ஸ்ட் ஜென்ரல் தமிழ்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழ்ல படிக்கிறது மேக்ஸிமம் இங்க கவர் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நூலாசிரியர் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 17 மேல்கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம் அதெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கடையல் வள்ளல்கள் பத்தி கேட்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ ஜென்ரல் தமிழ்ல படிக்கிறது எல்லாமே நமக்கு யூனிட் 8ல மேக்ஸிமம் கவர் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, திருக்குறள் கேட்டிருக்காங்க பாருங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றனார்? இது வந்து நமக்கு இப்போ நடந்த குரூப் 4 கொஸ்டின். குரூப் 4 2024 நடந்த கொஸ்டின். பாருங்க, கொடுத்திருக்காங்க பாருங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை தான் நன்கு கற்றறிந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஞானம் கருதும் கைகூடும் அப்படின்னு சொல்லி மேற்கூறிய திருக்குறளின் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும். ஸோ பாருங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு யூனிட் 8லயும் வரலாம், தமிழ் அப்படின்ற பேஸ் பண்ணியும் வரலாம். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஹிஸ்டரியிலையும் வரும், தமிழ்லையும் வரும். மூலூர் ராமாமிர்தமாள் அம்மையார் அவங்க தான். ஸோ வந்து இது வந்து நமக்கு தமிழ்லையும் வருது, ஹிஸ்டரிலையும் வருது. இந்த மாதிரி தான் நம்ம லீடர்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? அயோத்தசம் பண்டிதர், காமராசர் அவர்கள், அண்ணா, அந்த மாதிரி நம்ம படிக்கிறது வந்து பெரியார், இவங்களாம் பற்றி படிக்கும்போது நமக்கு வந்து ஹிஸ்டரிலையும் வரும், பாலிட்டிலையும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் லீடர்ஸ் பற்றி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ இப்போ நம்ம பார்த்தா யூனிட் 8ம் ஐஎன்எம்மும் சேம் தான் சொல்லிட்டு, இதில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிவால்ட் அப்படின்னா புரட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த இயரில் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படின்ற ரீசன் தெரியணும். அப்புறம் லீடர்ஸ் பற்றி படிக்கும்போது ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஜேர்னல்ஸாக இருக்கட்டும், இதழ்கள்னு சொல்லுவாங்க, பத்திரிகை அதுதான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாக இருக்கட்டும். அவங்க அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா எதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க, அவங்க எதுக்காக புரட்சி பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் நிறைய நடந்திருக்கும். இப்போ ஐஎன்சி அப்படின்னா 1885 1885 நடந்துச்சு, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஹெட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சென்னையில் வந்து 72 பேர் கலந்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா எப்பப்போ எங்கெங்க மீட்டிங் நடந்துச்சு, அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன், இப்போ வந்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா அது வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்க, அதுக்கு வந்து லீடர் யார் இருந்தால், துணை லீடர் யார் இருந்தான்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வந்து ஐஎன்எம் வந்து காந்தி வருகைக்கு முன், காந்தி வருகைக்கு பின்னு பிரிப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம படிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து அதிலே 2ஆ பிரிப்பாங்க. ஸோ காந்தி அதுக்கப்புறம் மேக்ஸிமம் காந்தி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப இதாக வரும். ஸோ அவங்க என்னென்ன விருதுகள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து இதில் புக்ஸ் யார் யார் புக் எழுதுனா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது வந்து அன்னிபெசன்ட் அம்மையாராக இருக்கட்டும், அதே மாதிரி கோட்ஸ் யார் யார் என்ன கோட்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் கூட சொல்லியிருப்பாங்க. அதிநவீன வசதியுடன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோட்ஸ், அது மாதிரி காந்தி என்ன சொன்னாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அவார்டு கொடுத்துருக்கிறத வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க சில இன்சிடென்ட். ஜாலியன்வாலாபாத் படுகொலை நடந்ததுனால வந்து காந்தி அவர்களும் அதுக்கப்புறம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் வந்து சில அவார்டை திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க ஐஎன்எம்ல யூனிட் 8ல. ஸோ யூனிட் 9 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15 டாபிக்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன், HCF and LCM, நெக்ஸ்ட் வந்து மென்சுரேஷன்ல வந்து
2D 3D. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜிபி வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி, அதாவது டைஸு அந்த இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. பகடை அப்புறம் நிகழ்தகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறது ப்ராபபிலிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ், வயது கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்து ஆவரேஜ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங். இப்போல்லாம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகுது. இப்போ குரூப் 4ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க லாஜிக்கல் ரீசனிங். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 டாபிக்ஸுமே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும் நமக்கு. ஸோ இந்த 15 டாபிக்மே நம்ம எப்படி வந்து என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம 25க்கு 25 எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், HCF, LCM, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ், இதுக்கெல்லாம் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை வந்து எப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கடல் கணிதம், அதுக்கப்புறம் கணியன் புக் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அங்கே. ஏன்னா மேக்ஸ் வந்து 25க்கு 25 நீங்கள் வந்து நியர்லி 20+22 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வந்து டேரெக்டாக பார்க்கும்போது நீங்கள் பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன மாடல் கேட்பாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மேக்ஸிமம் எத்தனை மாடல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நமக்கு 5 டைப்ஸ் தான் வரும். என்ன அப்படின்னா ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும், இல்லாட்டி பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கும், டோட்டல் அமௌண்ட், இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ், இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 5 கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படின்னா அந்த 5மே எப்படி கண்டுபிடிக்கணும், அதை தாண்டி நமக்கு வேற இது வராது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். தமிழுக்கு வந்து எப்படி பிவைக்கு ரொம்ப மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகுதோ அதே மாதிரி மேக்ஸுக்கும் பிவைக்கு ரொம்ப ப்ளே ஆகும் மேஜர் ரோல். ஏன் அப்படின்னா வந்து இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4 வச்சு நான் சொல்கிறேன். அதில் டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது நமக்கு 2022ல் வந்து அதே கான்செப்டில் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. விச் நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ 2022 கொஷின்ஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து மாங்காய் வச்சு ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அதுவுமே 1.5 years முன்னாடி தேங்காய் வச்சு அதே சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிவைக்யூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் 2 கொஸ்டின்ஸ் டேரெக்டாகவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். பிவைக்யூ வந்து தமிழையும் மேக்ஸையும் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ஆகும். எப்படி மேக்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் தமிழ் பார்க்கணுன்ற மேக்ஸும் அப்படி தான். இந்த கொஷின் அந்த கொஷின்னு கிடையாது. மேக்ஸ் வந்து நீங்கள் எந்த இதுனாலும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாமே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா குரூப் 1 மேக்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போன தடவை வந்து குரூப் 1ஓட குரூப் 2ஓட குரூப் 4 மேக்ஸ் தான் நமக்கு ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பிவைக்கு நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணால் தான் நமக்கு மேக்ஸில் வந்து நல்லா மார்க் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாடல் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாடல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாபிக் அப்படின்னா அதில் எத்தனை மாடல் இருக்குது, ஸோ நம்ம இந்த மாடலுக்கு இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் டைமராக இருப்பீங்க, பார்ட் டைமராக இருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபுல் டைமராக இருந்தீங்கன்னா நீங்கள் 8 to 10 hours கூட படிக்கலாம். பார்ட் டைமராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 hours நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து முடியாது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 4.5 hours தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா 24 hours நமக்கு இருக்குது. சில பேர் சொல்லுவீங்க சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான், செய்கிறது வந்து எப்பயுமே கஷ்டம் தான். பட் நம்ம வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்து 8 to 10 hours பண்ணலாம். இங்கே வந்து அட்லீஸ்ட் 5 hours அது பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே டைம் டேபிள் போட்டு படிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக டைம் டேபிள் போட்டு படிக்க சொல்லுவாங்க. அப்படி டைம் டேபிள் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டைம் டேபிள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து சேர்க்கணும். அடுத்த நாள் சேர்த்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கணும், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு நாள் படிக்கலன்றதுக்காக ஐயோ நான் அதை படிக்கல சொல்லி நம்ம அங்கேயே நின்றக்கூடாது, அடுத்த நாள் வரணும். ஏன் அப்படின்னா எல்லா நாளுக்குமே எல்லாருக்கும் டைம் கிடைக்காது. மேபி ஃபுல் டைம்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், இல்லாட்டி ஏதாவது ஒர்க் வரலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம். பார்ட் டைம் வந்து டெய்லி 5 hours படிக்கிறீங்க, ஒரு நாள் வந்து டைம் கிடைக்காது. ஹோம் மேக்கர்ஸ்லாம் சண்டே போனோம் அப்படின்னா
டைம் கிடைக்காது. ஏன்னா சண்டே எல்லாரும் வீட்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க மித்த நாள் படிச்சத ஜஸ்ட் நீங்க பாருங்க. இல்ல 1 ஹவர் கிடைச்சதுனா நீங்க பாருங்க. அந்த மாரி பாருங்க. ஸோ அவங்களுக்கு அதுவும் கிடைக்கல அப்படின்னா சரி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த நாள் படிப்போம். நீங்க அப்படி பாருங்க. நீங்க அன்னைக்கு படிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த நாள் படிக்க முடியாம போயிரும். ஸோ அந்த மாரி பார்க்கணும். இன்னொன்னு வந்து நீங்க இப்போ வந்து 3 ஹார்ஸ் படிக்கிறீங்க தமிழ் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த 3 ஹார்ஸ்ல தமிழ்ல என்ன படிச்சீங்க? ஒரு இயல் முடிச்சீங்களா? இல்ல சிலபஸ் வைஸ் படிச்சோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா, நீங்க சிலபஸ்ல என்ன படிச்சீங்கன்னு பார்க்கணும். நீங்க நேரம் பார்க்கறத விட, நேரத்துல என்ன படிச்சீங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டெய்லியுமே நீங்க வந்து தமிழ், மேத்ஸ் 2யும் நம்ம டச் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பயுமே நமக்கு தமிழ்லையும் மேக்ஸையும் நம்ம விடவே கூடாது. நான் மேக்ஸ்ல வந்து நல்லா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தமிழ்ல நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ்ல மட்டும் நமக்கு 100 மார்க் வருது. மேக்ஸ்ல குறைஞ்சது 25 மார்க். போன தடவை குரூப் 4லாம் 27 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு தமிழும் மேக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எது கொடுக்கலாம் அப்படின்னா பாலிட்டி கொடுக்கலாம். செகண்ட் வந்து ஐஎன்எம் கொடுங்க. தேர்ட் வந்து யூனிட் 8 கொடுங்க. ஃபோர்த் வந்து ஜியோகிராஃபி கொடுங்க. ஃபிஃப்த் வந்து ஹிஸ்டரி கொடுங்க. ஏன் அப்படின்னா பாலிட்டியில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஐஎன்எம் படிச்சாலும் நம்ம யூனிட் 8 படிச்சாலும் இதுலேயுமே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஜியோகிராஃபி மேக்ஸிமம் 10th படிச்சாலே போதும். ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அதிக கண்டென்ட் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் சுவாரஸ்யமாக படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் போங்க. ஸோ இதுக்கு சயின்ஸ் ஆனால் ஒரு சைட் நீங்கள் ஒர்க்காக போய்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா சயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் முடிகிற அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து ஒமிட் பண்ணோம் அப்படின்னா நியர்லி வந்து 9 to 10 கொஸ்டின்ஸ் வரும் சில நேரத்தில் சயின்ஸு. ஸோ அப்படியே நமக்கு போயிடும். ஆக்சுவலாக சில பேர் நம்ம ஃப்ளூக்ல போடலாம் நினைக்கலாம். ஆனால் அது வந்து சில நேரத்தில் பாசிட்டிவாகவும் போகும், சில நேரத்தில் நெகட்டிவாகவும் போயிடும். அதுக்கப்புறம் யூனிட் 9 ஏன் அப்படின்னா யூனிட் 9 வந்து மேக்ஸிமம் வந்து இங்கேயே கவர் ஆயிரும். ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது, எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது, கொஞ்சம் பாலிட்டியில் படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். சயின்ஸ் 1, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ். ஸோ இதோட சேர்ந்து நமக்கு 10 யூனிட் வந்துடும் இதில். அண்ட் தென் வந்து சில பேர் நினைப்பீங்க நான் தமிழில் வந்து வீக்குன்னு நினைப்பீங்க சில பேர். அதாவது இங்கிலீஷ்லேருந்து படித்தவங்க தமிழ் ஃபஸ்ட்டு படிக்கும்போது வீக்குன்னு நினைப்பீங்க. அப்படி இருந்தாலும் யாராலும் தமிழ் படிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தமிழ் வந்து ஸ்கூல் டேல படிச்சிருப்போம். 1th to 12th அதாவது 1 to 12 வந்து நம்ம தமிழ் படிச்சிருப்போம். ஸோ தமிழ் நம்மளால படிக்க முடியும். சில பேர் சொல்லுவீங்க நம்ம மேக்ஸ் வந்து வீக்கு, எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்களுமே ஸ்கூலில் வந்து மேக்ஸ் போட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே மேக்ஸில் ஸ்கூல் படிக்காமல் வந்திருக்க மாட்டோம். இல்லை நான் 11th வந்து பியூர் குரூப்பு, நான் அதனால் மேக்ஸ் பார்க்கல அப்படின்னா 1 to 10th வரைக்கும் நம்ம மேக்ஸ் பார்த்துருப்போம். இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே தெரியும். ஸோ அது நல்லா தெரிஞ்சிச்சுனாவே நமக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பாருங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதாக கூட முடிக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்லோ இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 டேஸ்க்கு ஒரு டாபிக் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா எவ்வளோ நாள் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து 2 மணி நேரம் தான் படிப்பாங்க, ஃபுல்லாக படித்து முடிச்சிருவாங்க. சில பேர் 8 மணி நேரம் படிச்சாலும் அந்த அளவு அந்த நான் சொல்கிறது அதான் மேட்ரு என்ன அப்படின்னா எவ்வளோ நாள் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் படிக்கிறோம்னு கிடையாது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எவ்வளோ என்ன மாதிரி படிக்கிறீங்கன்றதான் நமக்கு வந்து விஷயம். அதே மாதிரி தான் சயின்ஸுமே. சயின்ஸ் வந்து நான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எதுவுமே ஒமிட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஒரு கோட்டே இருக்குது, லவ் யுவர் எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் யுவர் எனிமின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு மேலே ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்க கிட்ட இருக்க நல்லதெல்லாம் கற்றுக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ அதோட அதிக எஃபர்ட் போட்டால் தான் நம்ம அவங்களோட முந்த முடியும். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இப்போ சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும். ஆக்சுவலாக எஃபர்ட் போடாமல் யாருமே படிக்க முடியாது. மேபி சில பேர் 50% போடுவாங்க, சில பேர் 100% போடுவாங்க, சில பேர் 150% போடுவாங்க. ஸோ இதில் எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். எப்படின்னா நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தவங்களே நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து அவங்கள்ட்ட என்னென்ன பண்புகள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கும். அதேமாதிரி அவங்களோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சப்ஜெக்டை நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா சக்சீட் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய இதனாலுமே ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியும் சரி, ரெகுலராக படிக்கிறதுமே.
ஏன் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 10th முடிச்சிருப்போம், 12th போர்டு எக்ஸாம் முடிச்சிருப்போம். நம்ம 10th 12th வந்து நிறைய பேர் விழுந்து விழுந்து படிச்சிருப்பாங்க, ரொம்ப விழுந்து விழுந்து படிச்சிருப்பாங்க, ஹோம் ஒர்க்ஸ் டெய்லியும் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாருங்க 10th ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அதில் வந்து மிட் டேர்ம் இருக்கு, குவார்ட்லி இருக்கு, ஆஃப்லி இருக்கு, ஆனுவல் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கே அந்த ஒரு புக்கை படிக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்பிசிக்கு எவ்வளோ புக்கு படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிலாம் படிக்கணும் நம்ம. ஸோ அதனால நம்ம வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரெகுலராக படிக்கிற இது இருக்கணும். ஆக்சுவலாக அகெயின் சொல்லலாம், நான் வந்து சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெயிட் லாஸே பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஈஸியாக சொல்லிடலாம், அதை பண்ணுங்கப்பா இதை பண்ணுங்கப்பா சொல்லி. ஆனால் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை அவங்க ஒன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ரிசல்ட் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம், நமக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் பிகினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படின்னா புது புது விஷயங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும்போது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற வந்து ஒரு விஷயம் நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வந்து 6 மந்த்ஸில் எப்படி முடிக்க முடியும், 1 year 2 yearsலாம் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது, நீங்கள் 6 months ஃபுல் ப்ளஜோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா படிக்கும்போது நீங்கள் படித்தா தான் அதோட தெரியும், அதோட டெப்த் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்போ நம்ம படிக்கணும், ரிவிஷனும் பண்ணணும், கொஞ்சம் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ரீ டெஸ்ட் நிறைய யூடியூப்ஸில் அவைலபிள் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்னும் படிக்கலாம் சொல்லி நம்ம டைம் வந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாள் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2024 இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து இப்போதான் நம்ம ஜான்வரி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே டிசம்பர் வந்துருச்சு அப்படின்னு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். ஏன்னா டைம் வந்து காலம் பொன் போன்றது, அதனால தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து திருவள்ளுவர் சொல்லுவார், ஒரு காரியம் செய்யறதுக்கு எல்லாமே ஏற்றதா இருக்கும் அப்படின்னா இப்போதான் நமக்கு ஏற்ற டைம் 6 months இருக்கு, இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் டிலே பண்ண நமக்கு ரஷ்அப்பாக 11th hourல படிக்கிற மாதிரி இருக்கும். 11th hourல படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ரீயாக படித்தாதான் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமராக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எனக்கு அந்த 5 hours கிடைக்காது அப்படின்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு செல்லு தான் இருக்கும். அந்த செல்லை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் அன்டில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, ஏதாவது எவ்வளோ டே இருக்குது, எவ்வளோ ஹவர் இருக்குது, எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு காட்டும். அதை வச்சு நமக்கு ஓகே இவ்வளோ நாள் தான் இருக்குது, இவ்வளோ நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு நம்ம தோணும். நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் இல்லை ரிமைண்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும். அது நீங்கள் அன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் இன்னும் இதோட பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா கூகுள் கேலண்டர் இருக்கு பார்த்தீங்களா? கூகுள் கேலண்டரில் ஈவெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணுமோ அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிமைண்டர் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அலாம் அடிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், அலாம் அடிக்கும்போது ஓகே இன்னைக்கு பாலிட்டி, இதுக்கு ஹிஸ்ட்ரி, இது தமிழ் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அலாம் அடிக்கும். அலாம் அடிக்கும்போது நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், இப்போ 1 or 2 days பண்ணலைன்னா கண்டிப்பாக கில்ட் வரும், ஐயோ என்ன நம்ம படிக்கவே இல்லையே, அலாரம் மட்டும் அடிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன்லேயே நம்ம இதெல்லாம் வந்து மாற்றலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க. இல்லாட்டி நோட்ஸ் இல்லாட்டின்னு வந்து நீங்களே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். உங்கள் செல்லில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட வாய்ஸில் நீங்கள் சிலபஸ் அதாவது நோட்ஸ்லாம் கேட்கலாம். தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ் இருக்கட்டும் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா யூடியூப்பில் யாராவது டீச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கேட்டுகிட்டே ஒர்க்குக்கு போகும்போது இல்லாட்டி நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் படித்தாலுமே சரி புக்கை எடுத்து நீங்கள் கடைசியில் பார்க்கணும். ஏன் அப்படின்னா என்னதான் நீங்கள் இவ்வளோதான் இப்படி படித்தாலுமே புக்கு மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாவது பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் 1 or 2 days நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா 1 or 2 days நீங்களால் புக் எடுக்க முடியல அப்படின்னா 3rd day ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 2 days பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த 3rd dayல புக்கில் என்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது, நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பர்சன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கேன், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 6 months நம்ம படிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டடி பிளானும் போடலாம். ஸ்டடி பிளான் போட்டோம் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு என்ன அதுல தர முடியும் அப்படின்னா இப்போ ஒரு வீக் ஸ்டடி பிளான் பண்ணுறோன்னா டெய்லி ஏதாவது 10 questions வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் கேட்குற மாதிரி டெய்லி 10 questions மட்டும் இருக்கும். ஆன்சர் வந்து கமெண்டில் வேணால் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி டேப்ல வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம். டெய்லி ஒரு 10 questions 20 questions இந்த மாதிரி நம்ம போடலாம்.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டி அரசியலமைப்பு அப்படின்னா அரசியலமைப்பில் வந்து இப்போ வந்து அடிப்படை உரிமை இருக்குது, அடிப்படை கடமை இருக்குது. ஸோ அப்படின்னா அதில் என்ன ஆர்டிக்கல் வரும், இந்த ஆர்டிக்கல்னால் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் புக் ஃபஸ்ட்டு பாருங்கள். குரூப் 4க்கு புக்கு மட்டுமே போதும். புக்கை தாண்டி கொஷின்ஸ் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதுவும் நீங்கள் புக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எலிமினேட்டிங் மெத்தடில் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் புக்கு படித்தாலே போதும் குரூப் 4க்கு. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா படிச்சு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டால் மட்டும் தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். ஒரு கோட் சொல்லியும் ஆக்சுவலாக வந்து புத்தகம் வந்து சொல்கிற மாதிரி இங்கே நான் ஒரு இடத்துல பார்த்தேன் நான். ஆக்சுவலாக வந்து புத்தகம் வந்து ஆக்சுவலாக நீ என்ன குனிஞ்சு படிச்ச அப்படின்னா நான் நாளைக்கு வந்து உடனே தலை நிமிர வைப்பேன். ஏன்னா புக்கு நம்ம படிக்கும்போது தலை குனிஞ்சு தான் படிப்போம். ஸோ அது வந்து நம்ம வேலை கிடைச்சோமோ தலை நிமிர்ந்து நடப்போம். அதாவது புக்கில் நம்ம எவ்வளோ குனிஞ்சு குனிஞ்சு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம் அப்படின்ற ஒரு கோட் மாதிரி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.